ஓகே. ஓகே மேடம். எஸ் சார். மேடம் ரெடி? ஓகே. எஸ் சார், ரெடி சார். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே 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 ஓகே. ஓகே. அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கம். நம்ம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி நிறைய நேரங்களில் நம்மளால மகிழ்ச்சியா இருக்க முடியல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பிரச்சனைகள் தான். பிரச்சனைகள், அதாவது வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனசுல பிரச்சனை, பணத்துல பிரச்சனை, பிசினஸ்ல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, நம்மளுடைய அதாவது ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை. எந்த பக்கம் பார்த்தாலும் நம்ம பிரச்சனைகளுக்கு நடுவுல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் போது சந்தோஷமா எங்க இருக்கிறது இல்லைங்களா? சோ அந்த வகையில சந்தோஷமா இருக்கணும். ஆனா எனக்கு பிரச்சனை மட்டும்தான் இருக்கு. நான் என்ன பண்றது? அப்படின்னு மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும். ஆனா நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல நேரத்துல அது இல்லைன்னு தான் சொல்லணும். அதாவது என்னன்னா, இந்த பிரச்சனைகள்லாம் எதனால வருது? பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சது கிடையாதுங்க. இந்த பிரச்சனைகள் எந்த பிரச்சனையா இருந்தாலும், நான் சொன்ன எந்த பிரச்சனையா இருந்தாலும், அது எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய எண்ணங்களோட உணர்வுகளை பேஸ் பண்ணி தாங்க வருது. எந்த மாதிரியான எண்ண உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்துறோமோ, அதுக்கு ஈக்குவலான விஷயத்த மட்டும் தான் நம்ம வந்து அட்ராக்ட் பண்றோம். சோ, மனசுல பிரச்சனையா இருந்தாலும் சரி, பணத்துல பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது சம்பந்தமா எந்த மாதிரி உணர்வை நம்ம வெளிப்படுத்தியிருக்கோமோ, அதுக்கு ஈக்குவலான ப்ராப்ளம்ஸ் தான் நமக்கு வந்துட்டு இருக்கு. அப்போ வெளிப்படுத்துறது நெகட்டிவான ஃப்ரீக்வன்சியா இருக்கும்போது, பாசிட்டிவா ஹாப்பியா இருக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. அப்ப என்னுடைய அந்த நெகட்டிவான ஃப்ரீக்வன்சிய நான் மாத்தி பாசிட்டிவா இருந்து எப்படி நான் ஹாப்பி லைஃப லீட் பண்றது அப்படிங்கிற பல கேள்விகள் நமக்குள்ள வந்து இருந்துகிட்டு தாங்க இருக்கு. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமா தான் இன்னைக்கு இருக்க போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய நெகட்டிவான ஃப்ரீக்வன்சிய ரீப்ளேஸ் பண்ணி பாசிட்டிவா மாத்தி நம்ம வாழ்க்கைய முதல்ல சொன்ன மாதிரி மகிழ்ச்சிகரமா மாத்துறதுக்கு இந்த ஒரு ஒரு டெக்னாலஜியை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த டெக்னாலஜி வேற ஒண்ணும் இல்லைங்க, ஹீலி டெக்னாலஜி தான். இந்த டெக்னாலஜி வந்து இன்னைக்கு நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா ஃபாஸ்ட் மூவிங் லைஃப்ல நம்ம இருக்கிறோம். இந்த ஒரு ஃபாஸ்ட் மூவிங் லைஃப்ல நம்ம வாழ்க்கையில நம்ம சந்தோஷத்தை பார்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவான ஃப்ரீக்வன்சியை நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு மாபெரும் டெக்னாலஜி தான் இந்த ஹீலி டெக்னாலஜி. இந்த ஹீலி டெக்னாலஜியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம இங்க எல்லாருமே கேதர் ஆயிருக்கோம். அது சம்பந்தமா இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் கொடுக்கறதுக்கு நமக்கு 2 ஸ்பெஷல் பர்சன்ஸ் ரெடியா இருக்காங்க. அதுல முதல் வந்து நம்முடைய இந்த ப்ரோக்ராம்ல ஸ்டார்டிங் யார் கொடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹீலி அப்படிங்கிற சயின்ஸ் என்ன மாதிரியான சயின்ஸ், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு அருமையான தகவலை கொடுக்கறதுக்காக நம்முடைய எனர்ஜி இளங்கோவன் சார் வந்திருக்காங்க. சார் வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி ஃபீல்டுல மோர் தென் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஹியூமன் எனர்ஜி எக்ஸ்பர்ட். ஸோ இவர் வந்து இந்த டெக்னாலஜி என்ன மாதிரி சயின்ஸ் இது அப்படிங்கிறத பத்தி நமக்கு சொல்ல போறாங்க. சரி, சயின்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை எப்படி பயன்படுத்துறதுன்ற அந்த ஒரு விஷயமும் நமக்கு தெரியணும் இல்லையா? அதை சொல்றதுக்காகத்தான் நம்மளுடைய ஸ்ரீ கலைவாணி மேடம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது எனர்ஜி ஃபீல்டுல, அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கிராண்ட் மாஸ்டர்ங்க இவங்க. நமக்கு வந்து இந்த ஹீலிய பத்தி, அதாவது ஹீலியில எப்படிலாம் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, அதை எப்படிலாம் பயன்படுத்த போறோம், ஒரு ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த ஹீலிய பத்தி, அதாவது என்ன மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, என்னென்ன ப்ராப்ளம்க்கு என்னென்ன மாதிரியான ப்ரோக்ராம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும், அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விளக்கத்தையும் நமக்கு கொடுக்கறதுக்காக நம்ம ஸ்ரீ கலைவாணி மேடம் இருக்காங்க. ஸோ ப்ரோக்ராம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போக போது, நல்ல ஒரு அருமையான ஒரு விஷயத்த கத்துக்க போறோம். நீங்க உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்ல உங்களுடைய டவுட் கிளியரிங் செஷன் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ அந்த டைமிங்ல நீங்க இளங்கோவன் சார்ட்ட கேள்வி கேட்கணும்னாலும் சரி சரி, அல்லது ஸ்ரீ கலைவாணி மேம் கிட்ட கேட்கணும்னாலும் நீங்க கேட்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கலாம். வெல்கம். ஓவர் டு இளங்கோவன்ஸ். தேங்க்யூ. வணக்கம் மேடம். நல்ல ஒரு முன்னுரையை கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப பிரச்சனை பிரச்சனை ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டீங்க. சார் வாழ்க்கையே பிரச்சனை தான் சார். அதுக்கு பதில் கொடுக்கிற ப்ரோக்ராம் தானே நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, அதனால இனிமே இனிமே நோ பிரச்சனை அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் தீர்க்கறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இத்தனை பேர் வந்து ஒரு வெல்னஸோட
நம்ம வந்து நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும், முன்னேறணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட வந்திருக்க உங்க அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. கொஞ்சம் கேமரா நீங்க ஆன் பண்ணா யாரும் கூட பார்த்துக்கலாம். கொஞ்சம் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் வரும். அதாவது எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச்ன்றது நான் உங்கள பார்க்க, நீங்க பார்க்கும்போது எனக்கு வந்து எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் வேணும் இல்லையா? உங்கள பார்க்கும்போது. நான் ஸ்க்ரீனே பார்த்து பேசும்போது எனக்கும் கொஞ்சம் சங்கடமா இருக்கும். அதே மாரி இங்கிலீஷ் அ இன்னொன்னு இங்கிலீஷ்ல இந்த பிரசன்டேஷன் இருக்கான்னு கேட்டீங்க. இப்போ Zoomல 7:30க்கு இங்கிலீஷ் பிரசன்டேஷன் இன்னொரு இடத்துல ரன் ஆகும். அ டெலிகாஸ்ட் நம்ம இது Zoomல வந்துட்டு இருக்கு. சேட் பாக்ஸ்ல வந்து அதனுடைய லிங்க்கும் போட்டிருக்கோம். சப்போஸ் யாருக்காவது இந்த பிரசன்டேஷன் 7:30க்கு இங்கிலீஷ்ல வேணும் அப்படின்னா, இங்கிலீஷ்ல சைமல்டேனியஸா இதே டைம்ல போயிட்டு இருக்குங்க. நீங்க அதையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் தமிழ். இது வெறும் தமிழ்ல மட்டுமே நடத்த போற இந்த ப்ரோகிராம் இருக்குங்க. ரொம்ப நன்றிங்க. இந்த நீங்க பாருங்க. ஓகே, 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 ஓகே. தேங்க் யூ. ஓகே. இதுல ரொம்ப முக்கியமான விஷயங்க. இந்த ஃப்ரீக்வன்சி. நம்ம பொறந்ததிலிருந்து நம்ம ஒரு பேட்டர்ன்ல வாழ்ந்துட்டோம். எப்படின்னா, பொறந்தோம், வளர்றோம், ஸ்கூலுக்கு போனோம், படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும். அத முடிச்ச உடனே காலேஜுக்கு போணும். அங்க நல்ல மார்க் எடுக்கணும். அப்பதான் பிளேஸ்மென்ட்ல நம்மளுக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைச்ச உடனே நல்லா சம்பாரிக்கலாம் நல்லா சம்பாரிக்கலாம். சம்பாரிச்ச உடனே கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆன உடனே குழந்தை பெத்துக்கணும். அது இல்லாம வீடு வாங்கணும், கார் வாங்கணும், எல்லாத்தையும் இஎம்ஐல வாங்கணும். இது மாரிலாம் ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து லைஃப் லைஃப் ஸ்டைலே மாறி போச்சுங்க. பட் இதுல வாழ்க்கையில பிரச்சனைன்றது வருது அப்படின்னா, அப்பப்போ ஒவ்வொரு ஸ்டைலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். ஏன்னா மனுஷன் இருந்தா பிரச்சனை வரதான் செய்யும். அப்போ அதை எப்படி ஓவர் கம் பண்றது? அந்த அந்த ஒரு சூட்சமம், அந்த ஒரு தெரியல. அப்போ நம்மளுடைய தாட் பேட்டர்ன் வந்து எப்படி இருந்தா நம்மளால சக்சஸ் அச்சீவ் பண்ண முடியும்? அதே நம்மளுடைய தாட் பேட்டர்ன் நெகட்டிவா இருந்தா எப்படி? இது எல்லாமே இப்பதான். அதுவும் பாருங்களேன், இன்னும் முக்கியமா மனுஷங்களுக்கு இந்த தாட் பேட்டர்ன் வந்து அவங்க வாழ்நாள்ல கிரியேட் பண்ண தாட் பேட்டர்ன் மட்டும் இல்ல. இந்த டிஎன்ஏ வழியா அவங்க பேரண்ட் கிட்ட இருந்து வர தாட் பேட்டர்னும் இருக்கு. தாத்தா வழியில வந்த பேரண்ட் தாட் பேட்டர்னும் இருக்கு. ஆன்செஸ்டர் வழியா வர இந்த பரம்பரையா வர தாட் பேட்டர்னும் இருக்குங்க. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுட்டு கரெக்ட்டா நமக்கு என்ன நடக்குது? எனக்கு என்ன நடக்குது? நான் எப்படி இருக்கேன்? நான் எப்படி நடந்துக்கணும்? நான் என்ன அச்சீவ் பண்ணணும்? அப்படின்ற மாரி நீங்க அத ஃபோக்கஸ் பண்ணி வரும்போது கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிக்கலாங்க. பட் இதுல இந்த டெக்னாலஜி. நீங்க சயன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு முன்னேறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா பார்த்தேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எலான் மாஸ்க் வந்து பிரெயின்ல வந்து ஒரு சிப் வச்சு கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற மாரி ஒரு புரோகிராமே இருக்கு. கிட்டத்தட்ட பிரெயின வந்து கம்ப்யூட்டருக்கு இணையானாங்க. இப்போ பிரெயினையே கம்ப்யூட்டரா மாத்துற அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சுங்க. பட் அந்த வகையில இன்னைக்கு நீங்க புதுசா பார்க்க போற டெக்னாலஜி ஃப்ரீக்வன்சி மூலமா உங்கள வந்து எப்படி வெல்னஸா இருக்கணும் அப்படின்றத பத்தி தான். அதுக்கு ஒரு பிரசன்டேஷனும் இருக்கு. அந்த பிரசன்டேஷன் மூலமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னும் நல்லா புரியுன்றதால அந்த பிரசன்டேஷன் காட்டுறேங்க. ஓகே. மறுபடியும் குவாண்டம் இது வந்து என்னன்னா டிஸ்கவர் த சீக்ரெட் ஆஃப் குவாண்டம் ஹீலிங் யூசிங் ஏஐ டெக்னாலஜி. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி வந்து எல்லா இடத்துலயும் வந்துருச்சுங்க. அத மாதிரி இதுவும் வந்துருச்சு. நமக்கும் வந்துருச்சு. பட் இதுல எப்படி அந்த குவாண்டம்ன்றது வேற ஒண்ணும் இல்லங்க. எல்லாமே சின்னது. உள்ளுக்குள்ள அப்படின்ற மாரி தான். எல்லாமே ஒரு பொருள் எடுத்தா அதுல என்ன உள்ள என்ன இருக்கு? உள்ள அப்படியே பகுத்துட்டே வந்தோம்னா எல்லாமே ஆட்டம் தான். சோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். இது எப்படி இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட வச்சு நம்மள ஹீல் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி தான் இந்த புரோகிராம்ல இருந்து நீங்க பார்க்க போறீங்க. எல்லாருக்குமே என்ன தேவை? மேடம் சொன்னாங்க, மேடம் எல்லாம் வாழ்க்கையில எப்படிலாம் இருக்கு என்னன்னு. கண்டிப்பா சொல்றேன். நிச்சயமா சொல்றேன். உறுதியா சொல்றேன். வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம். நீங்க இருக்கலாம்னு நினைச்சீங்கன்னா 100% சந்தோஷமா இருக்கலாம். பட் எதெல்லாம் கரெக்ட்டா இருந்தா சந்தோஷமா இருக்கலாம்? உடல் ஆரோக்கியமா இருக்கணும். மனசு அமைதியா இருக்கணும். எமோஷனல் பேலன்ஸ் இருக்கணும். முக்கியமா பணம் வேணும். ஏன்னா பணமே வாழ்க்கை இல்லை. ஆனா பணம் இல்லன்னா வாழ்க்கையே இல்ல. அப்ப அந்த பணத்தையும் ஈட்டணும். ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். அது ரிலேஷன்ஷிப்ன்றது வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்ல. வெளி உலகத்துல பர்சனல் ரிலேஷன்ஷிப் வேணும். அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் நமக்குள்ள ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பும் முக்கியம். வெளிய சோசியல் ரிலேஷன்ஷிப் இல்ல வொர்க் பிளேஸ் ரிலேஷன்ஷிப்பும் முக்கியம். பட் எல்லா வகையும் நம்ம பண்ணும்போது நம்ம ஒரு புரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகணும். உற்பத்தி திறன் இரு இரு அ ப உயரணும். அப்ப எல்லா வகையிலும் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளுடைய அப்ஜெக்டிவ் என்ன? சந்தோஷமா இருக்கணும். வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு, இல்ல சந்தோஷம் குறைவா இருக்கிறதுக்கு, சந்தோஷம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அது எப்படி சரி பண்ணலாம்ன்றது தான். இப்ப ரீசென்ட்டா இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ரீசென்ட்டா பார்த்தேங்க. என்ன போட்டிருக்கான் அப்படின்னா, 74% இந்தியன்ஸ் சஃபரிங் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ். கிட்டத்தட்ட அவங்களுக்கு சாப்பாடுலாம் இல்லாம இல்ல.
கார் பைக் வச்சிருக்காங்க, கார் வச்சிருக்காங்க, ஃப்ளைட்ல கூட போறாங்க. எல்லாம் எல்லாம் பண்றாங்க. பணம் கூட இருக்குங்க. சாப்பாட்டுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 74% இந்தியன்ஸ் சஃபரிங் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் வந்துன்னு வச்சுங்க, அது எமோஷனல் இம்பேலன்ஸ் வந்தா எல்லாமே போச்சுங்க. கிட்டத்தட்ட 88% அதுல பார்த்தீங்கன்னா, அப்புறம் ஆங்சைட்டி சார் ஒண்ணு எதிர்பார்த்து இப்போ விலங்குகள்லாம் எடுத்துங்களேன், அதுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அதுக்கு 2டே 2 வேலை தான். ஒண்ணு சாப்பிடணும், இன்னொன்னு இனப்பெருக்கம் பண்ணணும். அவ்வளோதாங்க. மத்தபடி எப்பவுமே அது வந்து நேச்சுரல் ஃப்ரீக்வென்சியோட எப்பவுமே அது அலைனா இருக்கு. நேச்சர் ஃப்ரீக்வென்சியோட எப்பவும் அலைனா இருக்கு. நம்ம அப்படி இருக்கும்போது, ஒரு சோசியல் அனிமலா இருக்கும் பொழுது, நம்மளும் நேச்சரோட அலைன்மென்ட்ல இருக்கும்போது, நமக்கு எல்லாமே பக்காவா தாங்க இருந்தது. எப்போ நம்ம வந்து கிரியேட்டிவா நெறைய விஷயங்கள ஆன்சைட்டி எதிர்பார்த்து ஏமாற்றம் அடையும்போது, அந்த எமோஷனல் இம்பேலன்ஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அதுதான் நம்மளுடைய நம்மளுடைய அந்த வந்து கிட்டத்தட்ட நம்ம இப்ப எப்படி ஆயிட்டோம் அப்படின்னா, பிரபஞ்சத்துடைய தொடர்பு எல்லைக்கு அப்பால் போயிட்டோங்க. அப்போ அத வந்து கரெக்ட்டா மேட்ச் பண்ணி கொண்டு வந்தா, நம்ம ஈஸியா நம்மளால ஜெயிக்க முடியும். அப்ப முக்கியமா என்னன்னா ஸ்ட்ரெஸ். அப்ப அந்த ஸ்ட்ரெஸ்ஸ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா எப்படி மேனேஜ் பண்ணலாம்? அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஸ்ட்ரெஸ் இந்தியாவுல 74% சஃபரிங் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ். இப்போ நல்லா பாத்துங்களேன், நம்ம எப்படி நடக்குதுன்னு பாருங்க. வாழ்க்கையில நம்ம டெய்லி நம்ம ஆக்டிவிட்டில எப்படி பாருங்க. நம்ம என்ன நெனைக்கிறோமோ, அத தான் ஃபீல் பண்றோம். நம்ம எத ஃபீல் பண்றோமோ, அத தான் வைப்ரேட் பண்றோம். நம்ம என்ன வைப்ரேட் பண்றோமோ, அது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். அதுதான் நம்ம அட்ராக்ட் பண்றோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ, அதுதான் நம்ம செய்றோம். நம்ம செய்ற அந்த செயல் வந்து நம்ம நினைக்கிற நெனப்பு வந்து பாசிட்டிவ் வந்தா பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்றோம். நெகட்டிவ் வந்தா நெகட்டிவ் அட்ராக்ட் பண்றோம். இன்னொன்னு நமக்கு நல்லது வேணும். நம்ம என்ன நினைக்கிறோமோ, அத அச்சீவ் பண்ணணும் அப்படின்னும்போது, சமயத்துல அச்சீவ் பண்ண முடியாம போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நமக்குள்ள ஆழ் மனசுக்குள்ள இருக்கிற தடை. அது எப்படி உடைக்கிறது? அந்த தடை தான் நெறைய பேருக்கு சொல்லுவாங்க. நெறைய பேர் இப்ப நானே பார்த்துருக்கேன். என்னோட கிளையன்ட் எல்லாமே பார்த்துருக்கேன். அவங்க பாருங்க, நான் கரெக்ட்டா தான் இருக்கேன். நல்லா படிச்சிருக்கேன். நல்லா தான் இருக்கேன். நேர்மையா இருக்கேன். நாணயமா இருக்கேன். நம்பிக்கையா இருக்கேன். கோயிலுக்கு போறேன். அது பண்றேன், இது பண்றேன், பூஜை பண்றேன், புனஸ்காரம் பண்றேன், எல்லாம் பண்றேன். ஆனா எனக்கு மட்டும் என் வாழ்க்கையில இன்னும் ஜெயிக்க முடியல. எனக்கு மட்டும் ஏன் அந்த ஓர வஞ்சனை? அப்படின்னு நெறைய பேருக்கு ஏன்னா, அவங்களுக்கு ஓர வஞ்சனை அதெல்லாம் கிடையாதுங்க. ஏதோ ஒரு தடை இருக்கு. அந்த தடை அவங்களுக்கு தெரியல. பட் நம்ம டெக்னாலஜி மூலமா அந்த ஆழ் மனதுக்குள்ள இருக்கிற தடையும், அது என்னன்னு பார்த்து அதையும் சரி பண்றதுக்கு உண்டான டெக்னாலஜி தாங்க நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எப்படி நடக்குது பாருங்க. நம்ம என்ன நெனைக்கிறோமோ, தொடர்ந்து நம்ம என்ன நெனைக்கிறோமோ, எண்ணங்கள் அதுதான் ஆழ் மனசுக்குள்ள போகும். நல்லா பாருங்க. நம்ம டெய்லி நெனைக்கிற ரிப்பீட்டடா ஒரு தாட் வர்றது தான் சப்கான்ஷியஸ்குள்ள போகுது. கான்ஷியஸ் மைண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒன்லி ரேண்டம் ஆக்சஸ் மைண்ட். ரேம் மாரி ரேண்டம் ஆக்சஸ் மைண்ட். அதே சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோம். அது வந்து என்ன ரீட் ஒன்லி மெமரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. கான்ஷியஸா நம்ம என்ன நெனைக்கிறோமோ, அது வந்து டெம்பரரி மெமரி. அது உடனே டெலீட் ஆயிடும். ஆனா சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு பாருங்க, அது பெர்மனன்ட் மெமரி. அது நம்மள வச்சு செய்யும். அதுல நம்ம என்ன வச்சிருக்கோமோ, அத பாசிட்டிவ் வந்தா பாசிட்டிவ் நடக்கும். நெகட்டிவா வந்தா நெகட்டிவ் நடக்கும். எப்படி அதுக்குள்ள போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா, கான்ஷியஸ் மைண்ட் வந்து சப்கான்ஷியஸ்க்குள்ள டிராப் ஆகுதுங்க. அப்படி டிராப் ரிப்பீட்டடா வர்றது தான் அங்க போகும். அதுதான் என்ன ஆகுதுன்னா, உடம்ப செயல் மூலமா நம்ம ஏற்படுத்தும். நம்ம எந்த மாரி உணர்வுகள் சப்கான்ஷியஸ்ல இருக்கோ, அதுதான் நம்ம உடம்புல சக்கரங்கள்னு இருக்கு. அதாவது 7 சக்கரங்கள்னு இருக்கு. அந்த சக்கரங்கள தான் சக்கரங்கள் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஃப்ரீக்வென்சில இயங்குதுங்க. சக்கரா பத்தி பேசணும்னா, அது ஒரு நாள் ஃபுல்லா கிளாஸே எடுக்கலாம் சக்கரா பத்தி. பட் ஓரளவுக்கு லைட்டா உங்களுக்கு டச் பண்ணிர்றேன் இந்த சயன்ஸ் என்னன்னு. சக்கரங்கிறது பாருங்க, நமக்கு வந்து மொத்தம் 7 சக்கரா இருக்கு. அது வந்து மூலாதாரா, சுவாதிஷ்டானா, மணிப்புரா, அநாதகா, விசுத்தி, ஆக்னேய, சகஸ்கரார் அப்படின்னு 7 சக்கரங்கள். கிட்டத்தட்ட எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மொபைல்ல நீங்க எப்படி ஆப் வச்சிருக்கீங்களோ, அது மாரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் பொறந்த அதாவது ஹியூமன் பீயிங் எல்லாருக்குமே ஒரு 7 ஆப் இருக்கு முக்கியமா. ஒவ்வொரு ஆப்பும் ஒரு வேலைய பார்த்துக்குது. என்ன பார்த்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இங்க சர்வைவல், என்ஜாய்மென்ட், பவர், லவ், எக்ஸ்பிரஷன், கிளாரிட்டி, ஹோல்னஸ். இந்த மாரி ஒவ்வொரு ஆப்பும், ஒவ்வொரு சக்கரமும் ஒவ்வொரு வேலைய பார்க்குது. பட் நம்மளுடைய எமோஷனல் இம்பேலன்ஸால இந்த சக்ராவோட அலைன்மென்ட் நேரா இருக்க வேண்டிய அலைன்மென்ட் மாறுறதால, ஒண்ணு ஓவர் ஆக்டிவ் ஆயிடும், இல்ல பிளாக் ஆயிடும். அப்ப சப்போஸ் நம்ம சக்ரா பிளாக் ஆச்சுன்னா என்னன்னு பாருங்களேன். இங்க ஃபியர் வந்துரும், பணத்துல பிரச்சனை வந்துரும், கில்ட்டியா ஃபீல் பண்ணும், ஷேமா இருந்தா அது குளோஸ் ஆச்சுன்னா ஷேம் ஆகும். இல்ல துன்பம், துயரம், துக்கம், இது ஒண்ணு நம்முடைய கம்யூனிகேஷன் ப்ராப்பரா இருக்காது. ஒரு மாரி இல்லூஷனா இருக்கும். ஒரு ஈகோவா இருக்கும். என்ன காரணம்னா, பிகாஸ் ஆஃப் தி பிளாக் ஆஃப் தி பர்ட்டிகுலர் சக்ரா. பெரிய சப்ஜெக்ட்ங்கிறது. பட் இது அப்போ எல்லாமே எங்கன்னா, ஒவ்வொரு நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒவ்வொரு சக்கராவும் அது ஒரு ஃப்ரீக்வென்சில இருக்கு. அதுதான் ரெசனேட் ஆகுது பிரபஞ்சத்தோட. அதுல கனெக்ட் பண்ணி நமக்கு தேவையானத குடுக்குங்க. ஆனா,
சக்கரங்கள் இது. இந்த சக்கரங்கள் ஃப்ரீக்வன்சி இங்க பாருங்க. இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த சக்கரங்கள் என்னென்ன ஃப்ரீக்வன்சி. நான் 7 சக்கரங்கள் சொன்னா 7 சக்கரம் ஒவ்வொரு கலர் டிப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கலர் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு சக்கரக்கும் ஃப்ரீக்வன்சி இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே எப்படி இருக்குன்னா ஃப்ரீக்வன்சி. எல்லாமே ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சின்றது நத்திங் பட் இட் இஸ் வைப்ரேஷன். அப்ப சேஞ்ச் யுவர் வைப்ரேஷன் சேஞ்ச் யுவர் லைஃப் சொன்னது புத்தா. அப்ப எல்லாமே என்னன்னா உங்க வைப்ரேஷனை மாத்துங்கள், உங்க லைஃபே மாறும். அப்ப வைப்ரேஷன் என்னன்னா நத்திங் பட் இட் இஸ் ஃப்ரீக்வன்சி. அப்போ ஒவ்வொரு சக்கரமும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி. நம்மளுடைய கண்ணுக்கு புலப்படாத உடம்புக்குள்ள கண்ணுக்கு புலப்படாத சக்கரங்கள் ஒவ்வொரு சக்கரங்களும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி. ரூட் சக்கரா மூலாதாரம்னா 432 சக்கரம். இது மாதிரி ஒவ்வொரு சக்கரம் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. இந்த ஃப்ரீக்வன்சி மிஸ் ஆகும்போது வெரி சிம்பிள்ங்க. ஒரு ரேடியோ இருக்கு. நீங்க ரேடியோவை சுவிட்ச் ஆன் பண்றீங்க. பை டிஃபால்ட்டா எந்த ஸ்டேஷன் இருக்கோ அந்த ஸ்டேஷன் உடனே அதுக்கு உண்டான ஆடியோவை நீங்க கேட்குறீங்க. இன் கேஸ் உங்களுக்கு அந்த பாட்டு பிடிக்கல, வேற பாட்டு வேணும், மாத்தணும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்றீங்க. உதாரணத்துக்கு 93 ஃப்ரீக்வன்சில இருந்து 98.3 ஃப்ரீக்வன்சிக்கு வேற ஸ்டேஷனுக்கு நீங்க டியூன் பண்ண உடனே அந்த ஸ்டேஷனுக்கு உண்டான அந்த ஃப்ரீக்வன்சியை மேட்ச் ஆகும்போது அதுக்கு உண்டான நீங்க ஆடியோ கேட்கணும். அதே மாதிரி தாங்க நமக்கும் ஃப்ரீக்வன்சி இருக்குங்க. நம்ம உடம்பு தான் ரேடியோ. நமக்கு உடம்பை சுத்துற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் எனர்ஜி ஃபீல்டு. அதுல நம்ம என்ன வைக்கிறோமோ தட் இஸ் வாட் வி அட்ராக்ட் ஃப்ரம் யூனிவர்ஸ். இதுதான் வந்து நம்முடைய எமோஷனல் லெவல். நம்ம எமோஷன் ஆகும்போது அந்த உணர்வு என்ன உணர்வுகள் எந்த ஃப்ரீக்வன்சில இருக்கு. ஃப்ரீக்வன்சி என்னன்னா ஒரு செகண்டுக்கு எத்தனை தடவை வேவ்ஸ் மேலே கீழே போயிட்டு வருது, அது ஒரு சயின்ஸ். இப்போ எந்த எமோஷனல் இம்பேலன்ஸ் ஆகும்போது எமோஷனா ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, அது ஷேம் அந்த 20, கில்ட்டி அந்த 30, அப்பாத்தினா 50, கிரீஃப் 50, ஃபியர் 100. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் பாருங்க, ஒவ்வொரு உணர்வுக்கும் என்ன உணர்வுக்கும் அதுக்கு ஃப்ரீக்வன்சி இருக்கு. அதே நம்ம வந்து சந்தோஷமா இருக்குன்னா 540, என்லைட்டன்மெண்ட் 1000 போட்டோம்னா ரொம்ப அப்படியே தெய்வீகமா இருப்போம். அப்ப இதெல்லாம் என்னன்னா ஃப்ரீக்வன்சி. மனுஷனும் ஃப்ரீக்வன்சி அடிப்படையில தான் இயங்குறான். இதை வந்து கண்டுபிடிச்சவர் டாக்டர் டேவிட் ஹாக்கின்சன். 10 இயர்ஸ்க்கு மேல இந்த சப்ஜெக்ட் நான் படிச்சிருக்கேன், ஃப்ரீக்வன்சி பத்தி. இந்த ஃப்ரீக்வன்சினால பாருங்க எப்படி இருக்கும். நம்ம உடம்பை சுத்தி இருக்கிற அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அதே கிட்டத்தட்ட 200க்கு கீழே இருந்தா இப்படி இருக்கும். அதே 200க்கு மேல இருந்தா நம்ம உடம்பை சுத்தி இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த அளவுக்கு விசாலமா இருக்குன்றது நீங்க படத்துல பார்க்கலாம். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னொன்னு முக்கியமான விஷயம், நம்ம என் சக்கராவில இது போய் சப்கான்சியஸ் மைண்ட் இருக்கிற எண்ண உணர்வுகள், சப்கான்சியஸ் எண்ண உணர்வுகள் வந்து சக்கராவில போயிட்டு இருந்து அதுல என்ன இருக்கோ அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க நம்ம உடம்பு சுத்தி இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதைதான் ஆரான்னு சொல்லுவாங்க. ஆரான்றது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. யோகிக் பிலாசபில ஆரா, இல்ல பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு, இல்ல இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுன்னு சொல்லலாம். இதான் பாருங்க உடம்பு சுத்தி இருக்கிற ஒளிவட்டம். அதுதான் இந்த ஒளிவட்டம்ன்றது எல்லாத்துக்கும் இருக்கும். அதாவது இப்ப எல்லாத்துக்குமே உயிரில்ல உயிரில்லாத எல்லாத்துக்குமே இந்த ஒளிவட்டம் இருக்கும். அந்த ஒளிவட்டம் எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, ஒண்ணு இல்ல ஒரு கல் இருக்கு. அந்த கல்லு சுத்தியும் ஒளிவட்டம் இருக்கும். அதுக்கு அந்த ஒளிவட்டம் எதை சொல்லுது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட பத்தி சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம உடம்ப சுத்தியும் ஒளிவட்டம் இருக்கு. நம்ம உடம்ப சுத்தி இருக்கிற ஒளிவட்டம் எதை சொல்லுது அப்படின்னா நம்மளுடைய பிசிக்கல், மென்டல், எமோஷனல், ஸ்பிரிச்சுவல் அது எப்படி இருக்குன்றது அதுதாங்க சொல்லுது. அதுல நம்ம என்ன வைக்கிறோமோ அதை தான் நம்ம வந்து அட்ராக்ட் பண்றோம். எப்படி ரேடியோ வந்து ஃப்ரீக்வன்சி பை டிஃபால்ட்டா அந்த ஃப்ரீக்வன்சி என்ன இருக்கும் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி அட்ராக்ட் பண்ணுதோ, சிமிலர்லி நமக்கும் உடம்பை சுத்தி என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அட்ராக்ட் பண்றோம். பட் இதுதான் வந்து ஒரு கிரில்லியன் கேமரா மூலமா பார்க்கலாம். ஹெல்த்தியா இருக்கிறவங்க ஆரா எப்படி இருக்கும், அதே அன்ஹெல்த்தி ஆராவுக்கு இது வந்து நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா நான் இந்த கேமராவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது மூலமா நிறைய பேருக்கு நான் வந்து நிறைய பேர் கிட்டத்தட்ட 2000க்கு மேல மக்களுக்கு அவங்களுடைய ஆறா சக்கரம் எப்படி இருக்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேங்க. இந்த மாதிரி நம்மளுடைய உடம்பை சுத்தி இருக்கிற ஆறா வந்து டிப்ளீட் ஆனா எப்படி இருக்குன்றத படம் இங்க காட்டுறாங்க. ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் ஆனா என்ன ஆகுன்னா கார்டிசால் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சுரக்கும். பிரைன் ரிலீசஸ் தட் கைண்ட் ஆஃப் ஹார்மோன். அந்த ஹார்மோன் சுரக்கிறதால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய பிரைன், ஸ்கின், ஹார்ட், ஸ்டமக், இன்டெஸ்டின், ஜாயின்ஸ், மசில், பேங்க்ரியாஸ், இம்யூன் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எல்லாத்தையுமே அது வந்து அஃபெக்ட் பண்ணுது. இன்னொன்னு பாருங்க ரொம்ப முக்கியமான விஷயம். ரீசெண்டா இன்னைக்கு தான் நான் தேடின ஒரு கிடைச்சது. சோர்சஸ் ஆஃப் எனர்ஜெட்டிக் டாக்ஸிக் லோட். நம்ம வந்து நம்மளுடைய எண்ண உணர்வுகளால நம்ம நமக்கே வச்சுக்கிறோம். அது வேற விஷயம். ஆனா இது இல்லாம நம்ம மத்ததெல்லாம் என்னெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது பாருன்னா மேன்மேடு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்போன்ல இருந்து டவர் 3G 4G 2G மைக்ரோ 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 வேவ்ஸ், ப்ளூடூத் இதுல இருந்து வர வேவ்ஸ். அப்புறம் வந்து ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ், பூமி கட்டில இருந்து வர ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ். அது மட்டும் இல்லாம நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ், வெளிய இருந்து வர நெகட்டிவ் தாட், நம்ம அனுப்புற நெகட்டிவ் தாட், இதன் மூலமாவும் நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட் அஃபெக்ட் ஆகுது.
டிஸ்கான்ஸ் இன்னொன்று நம்முடைய இது அதாவது நம்மளுடைய பஞ்சபூதம் நம்முடைய நிலம், நீர், நெருப்பு, காற்று ஆகிய நம்ம மனுஷனுடைய பஞ்சபூதங்களும் நம்ம எந்த இடத்துல வசிக்கிறோமோ அதனுடைய பஞ்சபூதங்களும் மேட்ச் ஆகும். அப்படி மேட்ச் ஆகாத போது அந்த இடத்துல ஒரு ஏற்படுற ஒரு அதுவும் இது மட்டும் இல்லாம சோர்சஸ் ஆஃப் என்வரான்மெண்டல் அண்ட் லைஃப் ஸ்டைல் டாக்ஸிக் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஹலேஷன், சுவாசிக்கிறோம் பட் நம்ம சுத்தி வர காத்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ அது டாக்ஸிக் வருது. ஸ்கின் அப்சர்வ் மூலமா, ஸ்கின் மூலமா நம்ம பர்சனல் ஹெல்த் அண்ட் கிளீனிங் ப்ராடக்ட் யூஸ் பண்றோம். அது மூலமா ஸ்கின்னுக்கு அலர்ஜி இருக்கு. டைஜஷன் சாப்பிட்ற ஃபுட்டு அலர்ஜி அது மூலமா இருக்கு. செல்ஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்மோக்கிங் மூலமா, ஆல்கஹால் மூலமா நம்ம எனர்ஜி ஃபீல்டு வந்து பாதிக்கப்படுது. கெமிக்கல் டாக்ஸின் இருக்கு. அப்புறம் ஸ்ட்ரெஸ், இதான் இது வரைக்கும் நம்ம பார்த்து ஸ்ட்ரெஸ் இல்லாம இதெல்லாம் வேற இருக்கு. இன்டர்னல்லி ப்ரொடியூஸ்டு டாக்ஸின்ஸ் இது இருக்கு. அப்புறம் மைக்ரோ ஆர்கானிசம் இது வந்து என்னன்னா மோல்ட், பாக்டீரியாஸ் இது மூலமா அந்த கொரோனா அந்த மாதிரிலாம் வந்து நம்மள பாதிக்கிறதுக்கு இருக்குங்க. பட் என்னெல்லாம் பெயின் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சொசைட்டில மக்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, இதனால இந்த மக்களுக்கு என்ன மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி டிசார்டர், இன்னொன்று பசங்களுக்கு படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், இன்சோமினியா, ஸ்ட்ரெஸ், ஒர்க்கு, வீட்டில் ஜாப் போயிடுச்சு, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எல்லாமே ஸ்ட்ரெஸ்ல தாங்க வருது. பட் இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம என்னங்க பண்றது? இட் இஸ் வெரி சிம்பிள். இதுக்கு வந்து ஒரு டெக்னாலஜி இருக்கு. அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்மளுடைய பிசிக்கல் ஏற்படுற ஒரு சேலஞ்சஸும், எமோஷனல் ஏற்படுற சேலஞ்சஸும் ஹார்மோனைஸ் பண்றதுக்கு ஒரு டிவைஸ் இருக்காங்க. அந்த டிவைஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோவா உங்களுக்கு காட்ட போறேன். அந்த டிவைஸுக்கு பேரு ஹீலி. Experience Healy, smart device developed for you to live a balanced life with confidence and comfort. The Healy is a high-tech wearable to support and empower you through a multifaceted approach. It uses individualized microcurrent frequencies, IMF programs, with over 9 million different frequencies designed to promote well-being and vitality. All things in the universe are constantly in motion and vibrate at various frequencies. These frequencies are known to bring form, order, and coherence. Even your body is a system that will only thrive when in natural balance and order. This is where the Healy comes in to harmonize your bioenergetic field. You can operate the device with the Healy app, bringing balance to key aspects of your life. Working, exercising, relaxing, sleeping, and many more. Marcus Schmieka's vision of making holistic health accessible to every human being on this planet. Not only that, the device is also patented and supported by studies designed to fit into your lifestyle. The Healy is compact, travel-friendly, light in weight, and big in impact. Whether you're a holistic health enthusiast, high achiever, or someone aiming to do better, find a sense of belonging in a network of like-minded people seeking a fulfilling future. Healy, frequencies for your life. ஸோ இந்த ஹீலி டிவைஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மார்க்கஸ் மீக்கோ. அவருடைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவர் தான் அதை கண்டுபிடிச்சது. அவர் வந்து யாருன்னு பார்த்தா அவர் ஜெர்மன். இஸ் த ஃபவுண்டர் அண்ட் இன்வென்டர் ஆஃப் டைம் வெவர். இந்த டீலிக்கு முன்னாடி அவர் டைம் வெவர் என்ற டிவைஸை கண்டுபிடிச்சாரு. அதுக்கு முன்னாடி அவருடைய பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 வயசுலயே வந்து அவருக்கு இந்த குவாண்டம் பிசிக்ஸ் மேல ஒரு பயங்கரமான நாட்டம் வந்தார். அதுல இருந்தார். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருடைய 20வது வயசுல இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் ரிஷிகேஷ் இந்த மாதிரி நார்த்ல எல்லா புண்ணிய ஸ்தலங்கள், வெஸ்ட் பெங்கால் எல்லா இடத்துக்கும் போயிட்டு நம்மளுடைய இந்திய கலாச்சாரப்படி இந்த ஆயுர்வேதிக் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நிறைய வந்து அவர் ஸ்டடி பண்ணிட்டார். ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 12 வருஷம் இந்தியாவில் ஒரு மாங்கா இருந்திருக்காரு, ஒரு துறவியா. கிட்டத்தட்ட இஸ்கான் அதுலலாம் வந்து ரொம்ப ஈடுபாடு உள்ள அவர் நிறைய கல்ச்சர் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் ஜெர்மனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவர் கண்டுபிடிச்ச ஒரு டிவைஸ் தாங்க ஒரு டைம் வெவர்ன்ற டிவைஸ். அந்த டிவைஸோட காஸ்ட் எவ்வளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் இருக்கும். அந்த டிவைஸை பத்தி சொல்லும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த டிவைஸ் அதுக்கப்புறமா அந்த டிவைஸை வந்து
அது அந்த டிவைஸ்ல ட்ரைனிங் எடுத்து அது டாக்டர் தான் யூஸ் பண்ண முடியும். டாக்டர்ஸ், இன்ஜினியர் ட்ரைனிங் ஆனவங்க தான் அந்த அந்த டிவைஸை வந்து பெரிய அந்த அந்த டைம் வேவரை வந்து பயன்படுத்த முடியும். இன்னும் சொல்லப்போனா அதனுடைய காஸ்ட் ₹1,00,00,000 கிட்ட. அதுவும் டாக்டர் வந்து அது ட்ரைனிங் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 1½ வருஷம் ட்ரைனிங் போகணும். அந்த மாதிரி ஒரு பர்ட்டிகுலர் பண்ண முடியும். பட் மார்க்கஸை பொறுத்தவரை அவர் என்ன நினைச்சாருன்னா, ஒரு இந்தியாவுக்குலாம் வந்த உடனே அந்த ஒரு தாக்கம் அவர் வந்து எல்லா மக்களுக்கும் இந்த பாயிண்ட் வந்து போய் சேர்ந்தாகணும். பட் எல்லாருக்கும் அஃபோர்டபிலிட்டியும் கிரியேட் பண்ணணும். அவ்வளவு பெரிய காஸ்ட் கொடுத்து வாங்க முடியாது. ஒரு சின்ன ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்து அதை ஹார்மோனைஸ் பண்ணணும் அப்படின்னா கூட, பட் அந்த அளவுக்கு சர்வீஸ் அது ரொம்ப அதிகமாகும். பட் அது அவங்களே பண்ண அந்த அப்படின்ற மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியா கொண்டு வந்து பண்ணாருங்க. அப்போ அந்த ஐடியா வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் கிறிஸ்டின் ஹால்பர் அப்படின்றவர்கிட்ட சொல்றாரு. அவர் வந்து என்ன பண்றாரு, இந்த நாவல் ஐடியாவை கேட்ட உடனே அவர் வந்து ஓகே அப்படின்னு ரெடி டு ஃபண்ட். இமீடியட்டா இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கம்பெனி ஹஸ் பீன் ஃப்ளோட்டட். பண்ணி இதை வந்து எங்க கம்பெனி ஆரம்பிச்சாங்கன்னாக்கா ஜெர்மன்ல. ஜெர்மன்ல தான் இந்த கம்பெனி வந்து இருக்குங்க. இப்போ இந்த இந்த இங்க இந்த பாத்தீங்கன்னா இங்க ஒருத்தர் பேஷண்ட் படுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆர்டிஸ்ட் இருக்கு பாருங்க. இந்த டிஸ்க், இங்க கம்ப்யூட்டர். மார்க்கஸ் இவர் என்ன பண்றாருனாக்கா, அந்த எலக்ட்ராட வச்சு இந்த உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ல இருக்கிற செல்ஸினுடைய ஃப்ரீக்வன்சி எந்த லெவலில் இருக்கும். எப்பவுமே ஃப்ரீக்வன்சி செல்லை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆப்டிமல் ஃப்ரீக்வன்சி இருக்கும். நம்ம ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதால அந்த செல்லுல இருக்கிற செல் லெவல்ல பாத்தீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சி ஆகும்போது தான் நமக்கு வியாதி எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி அப்போ உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்லையும் தனித்தனி எல்லா ஆர்கன்ல இருக்கிற செல் எப்படி இருக்கு, கரெக்டா இருக்கா, ஆப்டிமலா இருக்கான்றதை அனலைஸ் பண்ணி கம்ப்ளீட் பாடி அனலைஸ் பண்ணி அதுல ஏதாவது குறை இருக்கிற மாதிரி இருந்தா அதை சரி பண்றதாங்க இந்த இந்த டிவைஸ். இதுதான் வந்து டைம் வேவர் அப்படின்ற டிவைஸ். இதுதான் இந்த டிவைஸ் மூலமா தான் அதை கண்டுபிடிச்சு அது பண்ணாரு. பட் அதுக்கப்புறம் தான் இது வந்து சாதாரண மக்களும் பயனடையணும். ஏன்னா இது வந்து நிறைய டாலர் செலவாகும். இது கிட்டத்தட்ட இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 54 கண்ட்ரில யூஸ் பண்றாங்க. இந்தியாவிலும் இப்போ சில இடத்துல வந்து இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி டாக்டர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் மார்க்கஸ் வந்து எல்லாருக்கும் பயனடையும் அப்படின்ற வகையில அவர் அதை வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணி சின்னதா நாங்க எல்லாமே கூட வச்சிருக்கோம் பாருங்க. இதை பாருங்க, ரொம்ப சின்னதா வந்து ஒரு டிவைஸ். இதை பேக்கெட் டிவைஸ் சின்னதா இது மூலமா பண்ணலாம். பட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இது வந்து குவாண்டம் சென்சார். இந்த குவாண்டம் சென்சார் வந்து மொபைல் மூலமா கனெக்ட் பண்ணி, இது மொபைலுக்கும் இதுக்கும் வந்து எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னா, அது ப்ளூடூத். மொபைல் வந்து இன்டர்நெட் கனெக்ட் ஆகுது. இன்னொன்னு இதனுடைய டேட்டா இப்போ மார்க்கஸ் வந்து எல்லா டேட்டாவும் கிட்டத்தட்ட 2 crore டேட்டா வந்து எங்க இருக்கு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கு. பட் இது எல்லாத்தையும் கிளவுட்ல கொண்டு வந்துட்டு, பட் எல்லாமே கிளவுட்ல ஒரு ஒரு பர்ட்டிகுலர் பர்சனுக்கு என்ன தேவைப்படுது, ஃப்ரீக்வன்சி எப்படி ஹார்மோனைஸ் பண்றதுக்கு அப்படின்றத ஏஐ டெக்னாலஜி மூலமா கிளவுட்ல இருந்து இந்த குவாண்டம் சென்சார் வழியா ஃப்ரீக்வன்சியை அனுப்புதுங்க. இதுதாங்க இந்த வேலையை பண்ணுது. இதுதான் அவர் பண்றாரு. பட் இது ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு பேட்டன் மற்ற ரிஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் தேவையில்லையா, அந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே இதுக்கு பக்காவா இதுக்கு உண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே இருக்கு. பேட்டன்ட்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட இதனுடைய பேட்டன் 10 வருஷம் ரிஜிஸ்டர் பண்ணி இன்னும் 10 வருஷத்துக்கு இது மாதிரி ஒரு வேற டிவைஸ் வரதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா 10 வருஷம் பேட்டன் யாராவது வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட 9 மில்லியன் ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் பேட்டன். ரீசெண்டா நான் ஒரு நியூஸ் படித்தேன். என்ன அப்படின்னா ஈவன் என்ன ஃப்ரீக்வன்சினா அதான் தலைவலி மைக்ரேன் ஏற்பட்டா அதை சரி பண்றதுக்கு வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி டிவைஸ் இருக்குங்க. அதை கண்டுபிடிச்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் ரெட்டிஸ் லேபும் கொண்டு வந்திருக்காங்க. ஒரே ஒரு தெரபி. அது எதுக்காகனா மைக்ரேன் சரி பண்றதுக்கு. அந்த டிவைஸ் எவ்வளவு காஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தா காஸ்ட் வந்து ₹16,000. பட் இது தெரிஞ்சுங்க, ஏன்னா ஃப்ரீக்வன்சி இந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்ல வர ஆரம்பிச்சிச்சுங்க. பட் எப்படி நம்ம பாடி ஒர்க் ஆகுது இந்த சயின்ஸ் கொஞ்சம் பாருங்க. பாடி இஸ் கம்போஸ்ட் ஆஃப் டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ். இந்த டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ் ஏன்னா நம்ம உடம்பு எதனால கட்டமைக்கப்பட்டதுன்னா டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன். டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன் எதனால கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்ஸ் எதனால கட்டமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அது மாலிகூல்ஸ் எதனால கட்டமைக்கப்பட்டதுனாக்கா அது ஆட்டம்ஸ் எதனால கட்டமைக்கப்பட்டதுனாக்கா அது வந்து சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எதனால கட்டமைக்கப்பட்டதுன்னா எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷன். அப்போ எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் தான் எதை கிரியேட் பண்ணாக்கா இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுன்றது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம உடம்பு சுற்றி இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. இதை யோகி கிளாசிக்கல சொல்ல போனா அது வந்து ஆரா அப்படின்றதாங்க. இது இப்போ இந்த டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிவைஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஒரு ஹியூமன் பீயிங் அவங்களுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு, அதாவது அவங்க ஆறா அதுதான் பிராணா பாடி. நம்ம பிசிக்கல் பாடி இருக்கு. அந்த பிசிக்கல் பாடிக்கு என்ன தேவைப்படுதுன்னா எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி தான் பிராணா. இந்த பிராணா எப்படி கிடைக்குதுன்னா பஞ்சபூதங்கள் வழியா கிடைக்கும். சாப்பிட்றது மூலமா, சுவாசிக்கிறது மூலமா, தண்ணி மூலமா, சூரியன் மூலமா பிராணா உருவாகுது. இந்த பிராணா பாடி
இந்த பிராண சக்தி இல்லைன்னா அது டெட் பாடி. அப்போ இந்த பிசிக்கல் பாடிக்கு தேவை பிராணா. பிராணா இருந்தா பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் நடக்குது. அப்பதான் நம்மளுடைய ஐம்புலன்கள் ரிசெப்டிவா இருக்கு. சுத்தி உள்ள இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணி எண்ணங்கள் தோன்றும் போது தான் சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன் நடக்குது. அதுக்கப்புறமா ஸ்பிரிச்சுவல். பட் இந்த டோட்டலா இது எல்லாமே வந்து இந்த பிராண சக்திக்கு அப்புறம் இது எல்லாமே சட்டில் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிவைஸ் என்ன பண்ணுது அப்படின்னா உங்க பிராணா பாடியில இந்த பிராணா, அதே சைனீஸ் சொல்ல போனா சி, ஜாப்பனீஸ்ல கியூ அப்படின்வாங்க. இந்த குவாண்டம் சென்சார் என்ன பண்ணுதுன்னா உங்க உடம்ப சுற்றி இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கிற இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சியை அனலைஸ் பண்ணி அதுக்கு என்ன பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி ஆப்டிமலா தேவைப்படுதுன்றத அதை டெலிவரி பண்ணுதுங்க இந்த டிவைஸ் ஏஐ டெக்னாலஜி மூலமா கிளவுட்ல இருந்து. இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட், இது வந்து உடம்ப சுற்றுற எனர்ஜி ஃபீல்ட்ல. பட் அது மட்டும் இல்ல, செல்லுலார் லெவல்லையும் இது வேலை செய்யுது. இதுக்கு தனியா எலக்ட்ராய்டு இருக்கு. அந்த எலக்ட்ராய்டை வந்து ஸ்ப்ராக்கெட் பிரேஸ்லெட் மூலமா ஃபிக்ஸ் பண்ணிட்டு எலக்ட்ராய்டை கனெக்ட் பண்ணிட்டு பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இந்த என்ன நம்மளுடைய பாடியில இருக்கிற செல்ஸ் எந்தெந்த ஆர்கனுக்கு, ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆப்டிமல் ஃப்ரீக்வன்சி இருக்கு. அதுவும் என்ன பண்ணுது, இந்த சயின்டிபிக் டேர்ம்ஸ் இது என்ன பண்ணுதுன்னா மைக்ரோ கரண்ட் ஃப்ரீக்வன்சியும் அது அனுப்புது. ஸோ ஒன்று வந்து எனர்ஜெட்டிக் ஃபீல்டை ஹார்மோனைஸ் பண்ணுது. இன்னொரு மெத்தடு எலக்ட்ராய்டு ராட் மூலமா எப்படி டைம் வெபர்ல இருந்து கிட்டத்தட்ட 70% ஆஃப் சர்வீஸ் இது மூலமாவே பண்ணிடலாம். இதுதான் எப்படி இண்டிவிஜுவலைஸ் மைக்ரோ கரண்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து என்ன பண்ணுறது, இந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் மைக்ரோ கரண்ட்னால கிட்டத்தட்ட இட் இன்க்ரீசஸ் அரௌண்ட், ஒன்றும் இல்லைங்க, நம்ம சாப்பிட்ற பொருள் நம்ம சாப்பிட்டு ஜீரணமாகுது, அது சக்தியாக கன்வெர்ட் ஆகுது. சக்தியாக கன்வெர்ட் ஆகி அது என்ன ஆகுதுன்னா அது என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது கார்போஹைட்ரேட் இருக்கும், அமினோ ஆசிட் இருக்கும், ஃபேட் இருக்கும், வைட்டமின் இருக்கும், மினரல்ஸ் இருக்கும், வாட்டர் இருக்கும். இது எல்லாம் தான் நம்ம சாப்பிட்றது. இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்றோம். ஆனால் அது உள்ளே போய் வயிற்றில் இது மாதிரி எல்லாமே இதான் எசன்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு நியூட்ரிஷன். இதுதான் என்ன பண்ணணும், பிளட்ல வெசல்ல டிராவல் பண்ணும். அப்போ செல்லு என்ன பண்ணும், அதுல இருந்து எடுத்துக்கும் ஃபுட்டை. எடுத்துக்கிட்டு அந்த செல்லுல வந்து மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு ஒன்று, அதுதான் பவர் ஹவுஸ். அதுதான் வந்து எனர்ஜி ஃபீல்டு, அதாவது எனர்ஜி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்றது, மில்லி வோல்டேஜ். அதான் நம்ம உடம்பு வந்து நம்ம பவர்ஃபுல்லா காலையில எந்த அளவுக்கு நம்ம வந்து எனர்ஜெட்டிக்கமா இருக்குமோ அதே மாதிரி சாயங்காலம் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா அந்த கொஞ்சமா டவுன் ஆகும். ஆனா அந்த செல்லு டவுன் ஆகவே இந்த மைக்ரோ கரண்ட் மூலமா அதை விட அமினோ ஆசிட்டை வந்து கிட்டத்தட்ட 40% இம்ப்ரூவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இந்த செல்லுலார் லெவல்ல வந்து புரோட்டீன்ஸ் தேவைப்படும், அந்த புரோட்டீன்ஸை வந்து 70% இம்ப்ரூவ் பண்ணுது. இந்த மைட்டோகாண்ட்ரியான்றது என்ன பண்ணுது அப்படின்னா இட் ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த எலக்ட்ரிசிட்டி கரெக்டாக 500 லெவலுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணும்போது என்ன ஆகுது, நம்ம எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது ஏடிபி அப்படின்ற ஒரு டெபினட் கிரியேட் பண்ணுது. பட் இதுதான் செல் மெம்பரின் பொட்டன்ஷியல் இருந்து கண்டுபிடிச்சது ரெண்டு, அக்கார்டிங் டு ராபர்ட் ஓக் பெக்கர் அண்ட் அவங்க கண்டுபிடிச்சது தான். பட் இதுல செல் லெவல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட -90 to -60 லெவல்ல இருக்கும்போது அந்த மில்லி வோல்டேஜ் செல்ல நம்ம கால்குலேட் பண்ண அளக்கும் போது அதனுடைய மில்லி வோல்டேஜ் வந்து -90 to 60 இருந்தா அது என்ன பார்த்தீங்கன்னா அது வந்து ஹெல்த்தி யங் செல்ஸ். பட் நம்ம ஏஜிங் ஆகாம இருக்கணும்னா அந்த மைக்ரோ கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது என்னவோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஏஜிங் குறையும். ஏஜிங் வந்து ரொம்ப, அதாவது கிட்டத்தட்ட ஏஜிங் வந்து -60 இருந்து கிட்டத்தட்ட -30 வரைக்கும் அந்த ஏஜிங் ஃபேக்டரை வந்துடும். அப்போ அந்த செல் வந்து சிக்காகும். பட் அதே பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது -20 இருந்து -0 போகும்போது ஈவன் கேன்சர் வரதுக்கே வாய்ப்பு. பட் இந்த செல்லு வந்து எதனால இந்த அளவுக்கு பொட்டன்ஷியலை வந்து இழக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் வரும்போது என்ன ஆகுதுன்னா உடம்புல இருக்கிற செல்லுடைய ஃப்ரீக்வன்சி லோவாய் போறதால வியாதி வருது, உடம்புல வியாதி வருது. ஈவன் கேன்சர் செல் உருவாகிறதுக்கு என்ன காரணம்னா இந்த செல் மெம்பரின் பொட்டன்ஷியல் மாடல் படி அது வந்து லோ ஃப்ரீக்வன்சியை ஜென்ரேட் பண்றதால அது வருதுங்க. பட் இதை வந்து அன்னைக்கே சொல்லிட்டாருங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் மெடிசன் வில் பி மெடிசன் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ். இன்னைக்கு நான் வந்து இந்த டிவைஸை வந்து எப்போ என் கையில் வச்சிருக்கேன், எனக்கு என்ன இது வந்து எனக்கு 6வது, முதல்ல செல்போன் இருந்தது, இப்போ இது கூட இருக்குங்க. எப்பப்பெல்லாம் எனக்கு ஏதாவது இப்போ ஒரு சேலஞ்சஸ் வந்து அந்த இதை வச்சு நான் என்ன பண்றேன், சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன் ஃபியூச்சர் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 5 வருஷம் இல்லை, ஒரு 10 வருஷம் கழிச்சு எல்லாரு கையிலையும் வீட்டில் செல்போனுங்கிற மாதிரி எல்லாருமே இதை வச்சுப்பாங்க. எல்லாமே ஃப்ரீக்வன்சி தான். இப்போ உங்களுக்கு நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு வேணும்னா நீங்க என்ன பண்றீங்க, உடனே அது ஜூஸ் அதெல்லாம் போட்டு பாதாம், பிஸ்தா, வாழைப்பழம் அதெல்லாம் பேரிச்சம்பழம் எல்லாம் போட்டு ஒன்று அடிச்சு ஒன்று சாப்பிட்றோம்ல, அது கூட தேவைப்படாது. ஏன்னா அது சாப்பிட்டா அது வயிற்றுல போய் அது ஒரு ஃப்ரீக்வன்சியை ஜென்ரேட் பண்ணி தான் அனுப்புது செல்லுக்கு. பட் அதெல்லாம் சாப்பிட்டே நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை ஃப்ரீக்வன்சி மூலமாவே அனுப்பலாங்க. இந்த டிவைஸ் மூலம், இந்த குவாண்டம் டிவைஸ் மூலமா அதுவும் பண்ணலாம். ஓகே, இந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தா எல்லாமே இதான். ஏற்கனவே நம்ம நிக்கோலா டெஸ்லா அவர் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு
ஃபைண்ட் த சீக்ரெட்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ். யூனிவர்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, திங்க் இன் டெர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். இந்த யூனிவர்ஸ் எப்படி இருக்குன்னா எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். நம்மளும் யாருன்னாக்கா எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். அண்டத்துல உள்ளதுதான் பிண்டத்துல இருக்கு, பிண்டத்துல உள்ளதுதான் அண்டத்துல இருக்கு. பட் இதை வந்து நிறைய ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் இதை பத்தி என்ன ஆராய்ச்சியாளர் மற்றவங்க சொன்னது, இது தனியாக அட்வைசரி போர்டு வெறும் 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 இவர் மிகஸ் மட்டும் பண்ணலைங்க. இதை மற்ற அட்வைசரி போர்டு மார்க்கஸ் மட்டும் பண்ணல, மற்ற அட்வைசரி போர்டு எல்லாமே சேர்த்து ஒரு பெரிய பேக்கிங்கே, பெரிய அட்வைசரி போர்டு இருக்கு. அதுக்கு சர்டிஃபிகேஷன் தேவைப்படும். ஒரு ப்ராடக்ட்னா மார்க்கெட்ல ஒரு டிவைஸ்னா அந்த டிவைஸுக்கு சர்டிஃபிகேஷன். இன்னும் சொல்ல போனா யூஎஸ்ல வந்து யூஎஸ்ல யூரோப்பியன் யூனியன்ல எல்லாருமே இதை வந்து ஒரு மெடிக்கல் டிவைஸா இது யூஸ் பண்றாங்க எல்லா ஹாஸ்பிட்டலும். இப்போ இதெல்லாம் என்னன்னா, இப்போ இருக்கிற சேலஞ்சஸ் என்ன, நமக்கு என்னெல்லாம் சேலஞ்சா, பிசிக்கலா சேலஞ்சு, மென்டலா சேலஞ்சு, எமோஷனல் சேலஞ்சு, நம்மளுடைய மெரிடியன் பாயிண்ட், அதாவது நம்மளுடைய எனர்ஜியை கடத்துற அது பாயிண்ட். மெரிடியன்ல ப்ராப்ளம், சக்கரால ப்ராப்ளம், படிப்புல லேர்னிங்ல ப்ராப்ளம், பியூட்டி, ஃபிட்னஸ், வெல்த், கனெக்ஷன், பணம் எல்லாமே. பட் இந்த மாதிரி இருக்கிற அந்த இஷ்யூஸ்ல இருந்து வெளியே வரதுக்கு நம்ம என்னங்க பண்றது? அதுவும் இதை வேற நான் சொல்லிட்டேன் நிறைய. இந்த படிச்ச உடனே எனக்கே பைகர் ஆயிப்போச்சு. ஓஹோ, இவ்வளவு விஷயம் இருக்கா, இதெல்லாம் தெரியாம நம்ம பண்ணிட்டு இருக்குமே அப்படின்னு. அப்போ இதுலெல்லாம் இருந்து வெளியே வரணும்னா, இந்த சேலஞ்சஸ்ல இருந்து வெளியே வரணும்னா அப்ப என்னதாங்க பண்றது? அப்ப எப்படிதான் அப்போ இதுல இருந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா, ஏற்கனவே சொல்லிட்டேன் ஹீலிங். சரிங்க, அந்த ஹீலி டிவைஸ் சொல்லியாச்சு. அதை வச்சு எப்படிங்க பண்ண முடியும் அப்படின்றதுக்காக இந்த ஹீலி டிவைஸ் மூலமா எப்படி நம்ம வந்து நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டா இருக்கட்டும், இல்ல செல்ல வந்து ஹார்மோனைஸ் பண்றது, இல்ல பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட் ஹார்மோனைஸ் பண்றது